ஜனவரி 22 25 வருடங்களுக்கு முன்பாக 1999 தேவ மனிதனுடைய ரத்த மனம் உலகமெங்கும் பரவிய ஒரு நாள் தான் இது. ஒடிசா மாநிலத்தில் உள்ள மனோகர்பூர் என்ற சிறு கிராமத்துல தன்னுடைய மனைவி 3 குழந்தைகளுடன் தேவனுடைய அன்பை தெரிவிக்கும் வண்ணமாக தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை அரவணைச்சு தியாகமா ஊழியம் செஞ்சவர் தான் ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்த கிரகம் ஸ்டெயின் அவர்கள். இவருடைய தியாகத்தால அநேகர் இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை ஏற்றுக்கொண்டார்கள். இது பிடிக்காத அந்த பகுதியை சார்ந்த தாரா சிங்னு சொல்லப்படுற மதவாதியும் அவருடைய கூட்டாளிகளும் இவரை கொலை செய்யணும்னு திட்டம் போட்டாங்க. அவர்கள் எதிர்பார்த்த நாளாக ஜனவரி 22 இரவு அமைந்தது. அன்னைக்கு ராத்திரி ஊழியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய 9 வயது மகன் பிலிப்போடும் 6 வயது மகன் தீமோத்தியோடும் ஜீப்ல நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல கிறிஸ்துவை பிடிக்காத தாரா சிங்கும் அவருடைய கூட்டாளிகளும் ஜீப்புக்கு தீ வச்சு அவர்களை உயிரோட எரிச்சாங்க. ஜீப் எரியும் போது அந்த குழந்தைகள் கதறி வெளியே வந்து தப்பிக்கணும்னு முயற்சிக்கும் போதும் குழந்தைங்க கூட பார்க்காம இறக்கமே இல்லாம அவங்க தப்பிச்சிட கூடாதுன்னு அவங்கள அடிச்சு உள்ள தள்ளி எரிச்சு சாவடிச்சாங்க. அந்த தெய்வ மனிதனுடைய ரத்தமும் அந்த 2 பிஞ்சு குழந்தைங்களுடைய ரத்தத்தின் மனமும் உலகமெங்கும் பரவுச்சு. இதை கேட்டு உலகமே அதிர்ச்சி அடைந்தது. குற்றவாளியா இருந்த தாரா சிங்குக்கு தூக்கு தண்டனைன்னு சொன்னாங்க. ஆனால் மேல்முறையீட்டு வழக்குல அத ஆயுள் தண்டனையா மாத்திட்டாங்க. இந்த சம்பவத்தை குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தெய்வ மனிதரான கிரகம் ஸ்டெயின்ஸ் அவர்களுடைய மனைவி ஆகிய கிளாடிஸ் கிட்ட கேட்கும் போது அதற்கு அவர்கள் என்னுடைய கணவரையும் என்னுடைய பிள்ளைகளையும் நிச்சயமா நான் பரலோகத்துல பாப்பேன், அவர்களை உயிரோட வச்சு எரிச்சவங்களை நான் எப்பவும் மன்னிச்சிட்டேன்னு சொன்னாங்களாம். ஒரு தெய்வ மனிதருடைய ரத்தமும் அவருடைய 2 குழந்தைகளுடைய ரத்தமும் இந்தியாவில சிந்தப்பட்ட ஒரு நாள் தான் ஜனவரி 22. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் சின்ன பாடு வந்துட்டாலே முறுமுறுத்துட்டு கிறிஸ்து எனக்கு வேணான்னு ஓடி போயிடுறோம். ஆனா இப்படிப்பட்ட தியாகத்தெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கும் அநேக சபைகள் அநேக ஊழியர்கள் கிறிஸ்துவை பிடிக்காதவர்களால துன்புறுத்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அடியோ வதையோ மரணமோ எதுவா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அப்படின்னு தான் நிக்கணும். முக்கியமா நம்ம இந்திய தேசம் ரட்சிக்கப்படணும், நம்ம இந்தியர்கள் பரலோகத்தை நிரப்பணும் என்பதுதான் ஆசை, ஏக்கம், வாஞ்சை எல்லாமே. ஆமென்.